ஏன்னா பவன் கல்யாண் வந்து ரோஹிங்கியா மயான்மார்லேருந்து வந்தாரா இல்லை பங்களாதேஷ்லேருந்து வந்தார்? நம்ம நாட்டிலேருந்து தானே வந்தார். தெலுங்கு தேசத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொன்னால் இதே தமிழகத்தில் தெலுங்கு பேசுபவர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க, சென்னையில் ஏராளமான பேர் இருக்காங்க, மெட்ராஸ் மனதே அப்படின்னு நாங்கள் தான் இங்கே அதிகமாக இருக்கிறோம். இது வந்து ஆந்திராவுடன் சேர வேண்டும் அப்படின்னு அன்றைக்கி பெரிய போராட்டங்கள் எல்லாம் நடந்தது. அண்டு ஆந்திர பிரதேசம் அப்படின்ற ஒரு மாநிலம் உருவான பிறகு கொஞ்ச நாள் அவங்களுடைய தலைநகரம் எங்கே இருந்தது தெரியுமா? எடுத்தோன்னா ஹைதராபாத் இல்லை, தெரியுமா உங்களுக்கு? சைதாப்பேட்டை. சைதாப்பேட்டையில் ஆந்திர மாநிலத்தினுடைய தலைநகரம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்ததுங்க. ஏன்னா இங்கே வந்து நாங்கள் தெலுங்கு பேசுகிறவர்கள் அதிகமாக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சைதையில் இருந்தது. அப்படி இருக்குச்சு. நீங்கள் வந்து ஒரு பவன் கல்யாண் அப்படின்னா எப்படி, இந்த ரோஹிங்கியா வந்தால் அவங்களெல்லாம் நாங்கள் ஏற்றுப்போம், பங்களாதேஷ்லேருந்து வந்தால் நாங்கள் ஏற்றுப்போம், ஆனால் நம்ம நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்தால் நம்ம ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால், அதிமுக திமுக ரெண்டு கட்சிகளுக்கும் கேரளாவில் கிளை இருக்கின்றது, கர்நாடகாவில் கிளை இருக்கின்றது, ஆந்திராவில் கூட இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? இதே விசிகா இவங்க வந்து பாராளுமன்ற தேர்தலில் இத்தனை மாநிலங்களில் போட்டி போட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் அவர் ஏன் வந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா பவன் கல்யாண் வந்து ரோஹிங்கியா மயான்மார்லேருந்து வந்தாரா இல்லை பங்களாதேஷ்லேருந்து வந்தார்? நம்ம நாட்டிலேருந்து தானே வந்தார். அப்படி பார்க்க போனால் இங்கே இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க யார் யார் எங்கேருந்து வந்தாங்க, அவங்க பூர்வீகம் என்ன அப்படின்னு. அதையெல்லாம் எடுத்தால் என்ன ஆகும்?